கண்ணுல வெளிச்சமும் முகத்துல சந்தோஷமும் நல்ல தெளிவா தெரியுது. அந்த புள்ளையோட அம்மா என் சக்காலத்தி. சாரதா என்ன அவமானப்படுத்தினது உங்க கணக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் வச்சிருக்கிற என் மஞ்சள் குங்குமம் அவ எனக்கு போட்ட பிச்சையாம். நான் பிச்சைக்காரியா? இந்துக்கு வாழ்க்கை கொடுத்தது இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணம் அவ புள்ளையா. அதான் இன்னைக்கு வரானே அந்த ககன் தான் காரணமா. என்னை என்னெல்லாம் பேச்சு பேசினா என் கண்ணத்துலயும் அரைஞ்சிட்டா. என்ன அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினவள நீங்க என்ன பண்ணணும்? போய் 2 கணத்துல நீங்க ஆற விட்டுருக்கணும். என் மேல பாசம் இருந்திருந்தா நீங்க முதல்ல அததான் செஞ்சிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புள்ள வர போறான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க. அவன் வரட்டும். கோவில்ல அவங்க அம்மா பண்ணதுக்கு வட்டிய முதலமா சேர்த்து நான் அவனுக்கு கொடுக்கறேன். ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தோன்னு ஒப்பாரி வச்சுட்டு போற மாதிரி நான் அவனை அவமானப்படுத்தல. என் பேரு மீனா இல்ல. போது நிறுத்து. இது வரைக்கும் நீ பேசினதெல்லாம் போதும். இன்னொரு வார்த்தை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ககனுக்கு மட்டும் ஏதாவது அவமானம் நடந்துச்சு, நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். அப்போ நீங்க இந்த வீட்ல இருக்காம அவ வீட்டுக்கு போயிடுவீங்களா? இதானே உங்க பிளான்? சிச்சி, இந்த ஒரு யோசனை தவிர உன் மண்டையில வேற எதுவுமே இல்லையா? அம்மா, அம்மா. என்ன ககன், ட்ரெஸ் எப்படிமா இருக்கு? டேய், இது சரச்சந்திரா கொடுத்த ட்ரெஸ் தானே? ஆமாமா. காலையில நல்ல நேரம் பார்த்து கொடுத்துருக்காங்கன்னா இதை போட்டுட்டு வரணும் தானே அர்த்தம். ஏன் நல்லா இல்லையாமா? நல்லா இருக்குடா. ஆனா என்ன, நீ போட்டுக்கிட்டதுதான் எனக்கு கொஞ்சம் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்பட என்னமா இருக்கு? அந்த ஆளு என் எதிரியா இருக்கலாம். ஆனா காலையில என் வீட்டுக்கு மாமனாரா வந்து எங்களை அந்த ஆள் வீட்டுக்கு வர சொல்லிருக்காருல, அதனால மாமனாருக்கான மரியாதையை கொடுக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும், பூமி எங்க? அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காடா. என்னமா இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கா? டைம் ஆகுதுல்ல. சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இன்று வருவான் என் ராஜகுமாரன், இன்று வருவான் என் ராஜகுமாரன். அம்மா, ஐயோ, என்னம்மா நீ? உன்னோட பலத்தை எல்லாம் நீ ஏன் மேல காட்டிக்கிட்டு இருக்க? எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அதே மருதாணி பாட்டி, ஏன் வீட்ல அந்த பூமிக்கு முதலிரவா? அம்மா, ஐயோ அம்மா, எங்க உன் கைய கொடு. இங்க வை. நல்ல வேலை, இதுதான் என் தோலை நினைச்சுக்கிட்டு அத நல்லா அடிச்சுக்கிட்டே டயலாக மட்டும் என்கிட்ட சொல்லு, சரியா? இந்த முதலிரவு நடக்கவே கூடாது மருதாணி பாட்டி. அம்மா, எல்லா ஏற்பாட்டையும் உன் அம்மா அப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படிமா தடுக்க முடியும்? மாமா கூடியே இருந்து எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோன்னு சொன்னாரு. பேபி, லிஸ்ட் சொல்றேன், எழுதிக்கோ. ஹே, என்ன லிஸ்ட்? அதான் பூமிக்கும் அண்ணனுக்கும் முதல் இரவு இல்லையா, அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் லிஸ்ட். நான் எழுத மாட்டேன். அப்படியா? சரி, ஓகே. ஏன்டா நான் சொன்னதை செய்யலையான்னு மாமா கேட்டா நான் அக்ஷு பேபி கோஆபரேட் பண்ணல மாமான்னு நான் சொல்லிடுறேன். நில்லு. அட கடவுளே. மச்சான், ஏய் மச்சான், மருதாணி பட்டி, வேற ஏதாவது பேலன்ஸ் இருந்தா லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. தம்பி, எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. அதுக்கு என்ன தேவைன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ மருதாணி பாட்டி, எத்தனை படத்துல பாத்திருப்பீங்க. உங்க அனுபவத்தை வச்சு ஃபங்க்ஷனுக்கு தேவையான மத்த பொருள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எழுத சொல்லுங்க. இதோ வந்துட்டேன் மச்சான். மச்சான் ஒண்ணு இல்ல மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் பூமியவும் அண்ணாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். அந்த டென்ஷன்ல இருந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க மச்சான்.
ஆனா நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால என்னால இத என்ஜாய் பண்ண முடியல. ராத்திரி நான் அவ்வளவு சொல்லியும் அத்தை. மச்சான், தெரிஞ்ச விஷயம் தானே, திரும்ப திரும்ப சொன்னாலும் அது மாற போறது இல்ல. இப்ப என்ன, நீங்க இந்து கிட்ட பேசணும் அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூட்டு வரேன். ம். இந்து, இந்து. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. என்ன தயவு செஞ்சு கொஞ்சம் தனியா விட்டுரு. சரி, ஓகே. வம்சி மச்சான் வந்திருக்காரு, இது அப்படியே அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன். நிஜமாவா? என்ன கேக்குற? அவர் உண்மையிலே வந்திருக்காரா? ம். என்னங்க? ரெண்டு பேரும் 100 வருஷம் செல்வ செழிப்போடு சந்தோஷமா வாழணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல அத்தை. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். அம்மா, நாங்க போயிட்டு வரோம்மா. வா. ஏன்பா ககன், ஒரு நிமிஷம் நில்லுடா. என்னம்மா? காலையில சரத்சந்திராவை பார்த்த உடனே உனக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்துச்சுன்னு நான் பார்த்தேன்டா. முதலிரவுன்னு சொன்ன உடனே உன் மனசை எப்படி மாறுச்சுங்கிறதையும் நான் பார்த்தேன். இப்ப நீ உன் மாமியார் வீட்டுக்கு போறடா. அதுதான் அவரோட மாமியார் வீடம். உன்னால அவருக்கு எந்த ஒரு அவமானமும் நடக்க கூடாதுடா. அப்படி நடந்தா அது உனக்கும் நல்லதில்ல, அவருக்கும் நல்லதில்ல. ஏன் சொல்றேன்னா, ரெண்டு பேரோட மாமியார் வீடும் அதுதான். நான் சொல்றது புரியுதா? உங்க பயம் எனக்கு புரியுதுமா. தேவையில்லாம ஒருத்தரை அவமானப்படுத்துற மனுஷன் கிடையாதுமா உங்க பையன். என் விஷயத்துல அந்த ஆள் தலையிடாத வரைக்கும் என்னால அந்த ஆளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? ம், சரிப்பா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. வா. போயிட்டு வரேன் அத்தை. ம்.